நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 266வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்ஷர சக்தி பீடங்கள். இதில் 9வது அக்ஷர சக்தி பேர்னா லூன்ற எழுத்து, LU லூன்ற எழுத்து. இந்த எழுத்துக்கு உண்டான தேவத்தை வந்து லுத்தம்பரா தேவின்னு சொல்லிருக்கு. லுத்தம்பரா தேவி. இந்த லுத்தம்பரா தேவி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டான்னா, அவளுக்கு வந்து 4 திருமுகங்கள், ஒரு முகம் பின்பக்கம் போயிடுறது, 4 திருமுகங்களும் 8 கைகளும், வலப்பக்கத்தில் வந்து சூலம், பாசம், டமரகம் வச்சுட்டுருக்கா. ஒரு கையில் வரம் கொடுக்குறா. இடப்பக்கத்தில் வாள், அப்புறம் வந்து ஒரு தடி வச்சுட்டுருக்கா. அடுத்தது கபாலம் வச்சுட்டுருக்கா. அபயந்தரா இடப்பக்கத்தில். புலி வாகனத்தில் இருக்கா. இவ வந்து செம்மை நிறத்தில் இருக்கான்னு சொல்லப்படுறது. லுத்தம்பராதேவி பச்சை நிற வண்ணமாக இருக்கான்னு சொல்லப்படுறது. லுத்தம்பரா, லுகாராக்கியா, ஷியாமா. ஷியாமானது பச்சை கலர். வியாக்ரா வரசிதா, சதுர்முகாஷ்ட ஹஸ்தேயம், தத்தேஸ்திராணி கரைப்பறை, திரிசூலம், பாச டமருக வரான் பாமகரை ஸ்ததா, கட்கம், கபாலம், முசலாம்பயாத், பீதாம்பரா சுபா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து லுகாராத்தின் தேவியான இவளை தியான ஸ்லோகத்தில் இப்படி வருகிறது. சித்தசாபர சந்திரம் லுத்தம்பராதேவியின் மேனி பச்சை வண்ணமாக உள்ளது. புலி வாகனத்தில் மஞ்சள் நிற பட்டாடை அணிஞ்சிருக்கான்னு ஒரு சொல்கிறது. பீதாம்பரம்னா மஞ்சள் கலர். இப்படி 8 திருக்கரங்கள். மாத்ருகான்கள் ரூபத்தை சைவத்தில் ஸ்தானுவாக, ஸ்தானுன்னா அப்படி லிங்க ரூபத்தில், வைணவத்தில் ஸ்ரீதரனாக, 3 வேதங்களை அறிந்தவளாக, வஜ்ராயுதமாக, ஆகாசமாக, நம் சரீரத்தில் வலது கண்ணமாக, அம்பாளுடைய தாட்சாயணியோட வலது கண்ணம் அந்த சுதர்சன சக்கரம் வெட்டப்பட்டு 4-5 இடத்துல இந்த இமயமலை பகுதியில் விழுறது. எல்லாம் அது விழும்போதே ஃபோர்ஸாக விழும்போது ஒன்று ஒரு பள்ளத்தாக்கு ஏற்படுறது சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து யார் இருக்கா அந்த பள்ளத்தாக்கில் எல்லாம்னா, இங்கு தனாதிகர்களான யட்சணிகள் இருந்து செல்வங்களை அப்படியே அள்ளி தராளாம். அங்கே இருக்கிறவ அது லுத்தம்பராதேவியை வணங்கினா செல்வ பலம் மிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே செய்ய ஜபங்களை சித்தி பெறுகின்றன என்று சொல்லப்படுகிறது. மேரு தந்திரம் சொல்கிறது அப்படி மாதிரி. தாட்சாயணி எனும் சதிதேவியின் வலது கண்ணம் 3-4 துண்டுகளாக சிதறி இமயமலை சாரலில் விழுந்தது அப்படின்ட்டு. இதனால் கண்ணத்துண்டுகள் விழுந்த இடமெல்லாம் ஆழ்ந்த அகண்ட பெரும் பள்ளங்கள் ஆயின. இந்த பள்ளங்களை அடுத்து இமயமலை சார்ந்த தாமோதர் குண்டம் ஒரு இடம் இருக்கு. இந்த தாமோதர் குண்டம் அங்கே தான் வந்து இவருடைய சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. தாமோதர் ஹிமால் மலை உச்சியிலிருந்து பனிக்கட்டி உருகி பெருகி வரும் நீர் நாலாவட்டத்தில் பள்ளங்களில் நிரம்பி விழுந்து ஆறாக போகிறது. இது எங்கே இருக்குன்னா, இந்த ஏரிகள் எல்லாம் இணைந்து பெரும் பனிக்கட்டிகள் ஏரியாக பல சமயங்களில் காட்சி தருகின்றன. இந்த தாமோதர் குண்டமே மகாசக்தி பீடங்களில் ஒன்றாகும். பெரும் மகிமை வாய்ந்த இந்த பீடத்தின் தேவி கண்டகீஸ்வரி அப்படின்னு சொல்லிருக்கு. கண்டகி, சண்டி, காளி, கண்டகி, நாராயணியில் நிறைய பேர் இருக்கு. அண்டை நாடான நேபாளில் மஸ்டாங் மாவட்டத்தில் சுமார் 4890 மீட்டர் உயரத்தில் பரந்த பீடபூமி ஒன்று உள்ளது. இங்கு தான் தாமோதர் குண்டம் இருக்கு. அதாவது 2-3 நாடுகள் சம்பந்திச்சு. இமயமலை எடுத்தால திபெத்து, நேபாளம், இந்தியா மாதிரி 3 சைனா எல்லாமே சுற்றி வந்துடுது இமயமலை சுற்றி. தாமோதர் குண்டத்தின் பரந்த நிலப்பரப்பில் நீண்ட தூரம் நடந்தும் அடிக்கடி செங்குத்தான பாதைகளை ஏறி இறங்கினால் நமக்கு களைப்பு தான் தட்டும். இருந்தாலும் மஸ்டாங் ஊரிலிருந்து வடகிழக்கு நோக்கி இவ்வாறு நடைபயணம் மேற்கொள்ள தயாராக வேண்டும். சலசலக்கு மாற்று செடிகள், பல வண்ண பறவைகள் இன்னிசை, இதெல்லாம் கேட்டுகிட்டே போகலாம். ஆனால் நடக்கணும். நாங்கள் டார்ஜிலிங் போயிருக்கலாம் போது பார்த்தா இந்த தெருவே ஒரு இடத்துல வெயிட்லேருந்து ஒரு 10 அடி 20 அடி கீழே போகிறது. திருப்பி ஏறணும். அங்கே ஒருத்தர் கூட தொப்பை இல்லை. அதை ஹெய்டு போய் பார்த்தா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பீப்புள் ஆர் வாக்கிங் லைக் எனிதிங். அதாவது அது அப்படிலாம் நடக்க முடியுமான்னு பெரிய ஹெவி மெட்டீரியலில் பெரிய பேக்கில் தோளில் சுமந்துட்டு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாமே நடக்கிறா. நம்ம நடக்கிறதே கிடையாது. இங்கே வாக்கிங் தான் போகிறா எல்லாரும். அது வந்து மேடு பள்ளத்தெல்லாம் ஏறி நம்ம மூச்சு வாங்குறது முடியல நம்மளால்.
அந்த இடத்துல மலைப்பகுதியில் வாழ்கிற வாழ்க்கைனால தொப்பையே இருக்காது. நான் பார்த்துட்டேன், 2-3 மலைப்பகுதி பார்த்துட்டேன் இந்தியாவில். அவள் தொப்பையே இல்லை, ரொம்ப பிரிஸ்காக இருக்காவா. மோரோவர் அந்த பனிப்பிரதேசத்துலேருந்து கண் பார்வை நல்லா தெரியுமா, அது ஒரு தெரிஞ்சுக்கணும். நம்ம சில நமக்கு உச்சி வாங்கும், செளி பிடிச்சிக்கும், அதெல்லாம் சொல்கிறான். அங்கே இருக்கிறவர்களுக்கு கண் பார்வை நிறையா இருக்கும், நல்லா இருக்கும். தாமோதர் குண்டத்திற்கு அருகில் தான் திபெத் நாட்டின் எல்லை உள்ளது. இந்த குண்டத்தை சார்ந்த சிறு குன்றின் மேல் ஏறி நாற்புறம் நோக்கினால் திபெத் பீடபூமி, வடக்கில் தாமோதர் ஹிமால் மலை, தெற்கில் அன்னபூரணி ஹிமால் போன்ற இடங்களில் தோற்றம் நமக்கு கண்ணை கவருகிறதுன்னு சொல்லியிருக்கார். புனிதமான கண்டகி நதியின் வேறு பெயர்கள் சப்ட கண்டகி, காளி கண்டகி, நாராயணி என்பவை. இப்போ இந்த கதைக்கு வரலாம். இந்த கண்டகி நதி ப்ளஸ் இந்த தாமோதர் குண்டல் அப்படி உண்டாச்சுன்னு பார்க்கும்போது, கண்டகின்னு ஒரு அழகான பெண்மணி இருக்கா. அவள் வந்து தேவதாசி குலத்தை சேர்ந்தவள். அவள் வந்து நல்ல, அதாவது இந்த சென்ஸ் சில பேர் வந்து பணத்துக்காக பண்ணிவிட்டு அப்புறமா பாய்காட் பண்ணுறா. ஆனால் கண்டகி ஒரு பிரின்சிபல் வச்சுருந்தா. எப்படி பாஞ்சாலி 5 பேருக்கு முன்னாட்டியாக இருந்து 5 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு இருக்கு. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தர் இருப்பாளாம். அவன் செருப்பு பார்த்தா அண்ணங்க தம்பி செருப்பு பார்த்தா அண்ணங்காரன் அந்த ரூம் உள்ளே போக மாட்டான். அந்த மாதிரி இருந்திருக்காரு. பஞ்சபாண்டவ கதையில் மகாபாரதத்தில் வருது. இந்த கண்டகி இதில் வந்து என்னென்னா, இந்த கண்டகின்ற பெண்மணி தாசி கோலத்தை பிறந்தாலும் அவளுடைய கோட்பாடுகள்லாம் இருக்குமே. ஸோ யாராவது முன்பணம் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறா அவளை, இன்றைக்கி இரவு நான் வரப்போகிறேன்ட்டு. அவள் நல்ல பொண்ணு மணியும் தர. அவள் என்ன செய்யப்போலாம், அவனுக்கு குளிப்பாட்டி விடும், மரவனை குளிப்பாட்டி அவளுக்கு ஆகாரம்லாம் அனுப்பிச்சு அவனோட படுத்துட்டு அடுத்த நாள் காலை வரைக்கும் அவள் வந்து பொண்டாட்டியான நடந்துப்பலாம் அந்த அந்த மனிதனோட. ஸோ அதை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணான். எல்லாம் சிரிக்கிறார், இவர் பைத்தியம் ஆடி எவனா வந்தாங்க போகிறானா அவனுக்கு போய் இவ்வளோ செஞ்சுட்டுருக்கு இன்றைக்கி, பெட்ரூம் போகிறதோடு வச்சுக்கோ அப்படின்னா. இல்லை நான் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கேன், நான் வந்து அவனோட மனைவியால் தான் வாழ்வேன். அது மாதிரி வந்துட்டுருக்கா அவள் பாட்டுக்கு. அவள் இளமையாக தான் இருக்கா. அந்த மாதிரி ஒரு நாள் காலையில் ஒருத்தர் அழகான வாலிபன் வரான். ரொம்ப அழகாக இருக்கான். அவனுக்கு நல்லா கட்டிலும் காலையாக இருக்கான். அவன் ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்கான், ஃபுல் ஹவுஸ் பாட்டு போட்டிருக்கான். சரி, நல்லா ஒரு பணக்காரர்கிட்ட போய் நாட்டிருக்கான். சரி, வந்து அவன் கொடுக்குற பொண்ணு படிக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான். அவன் போயிடுறான். நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். சாயந்தரம் வாரது அப்புறமா வரான். அவன் வந்த உடனே அவன் ட்ரெஸ் எல்லாம் கயிற்றுறான். அவனுக்கு பார்த்தா உடம்பெல்லாம் குஷ்டரோகமாக இருக்குது அவனுக்கு. அவன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணதால ஷி டிட்ன்ட் நோட்டீஸ், அதர்வைஸ் ஷுட் ஹவ் அவாய்டட். ஹேவிங் அக்செப்டட் ஹிம் அஸ் அ ஹஸ்பண்ட் ஆன் தட் டே, அவன் என்ன செய்கிறான்னா பொறுத்துக்கிறா, வேறு வழி இல்லான்னு சொல்லி அவன் குளிப்பாட்டுறான். அவளே குளிப்பாட்டி அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனோட பெட்ரூம் போகிறான். இந்த 2 பேரும் இன்பம் துவைக்கிறாங்க. ராத்திரியெல்லாம் ஆனது. காலையில் எழுந்து பார்த்தா அவன் எழுத்துக்கவே இல்லை, செத்து போயிடறான் அந்த பையன். இவன் ரொம்ப அழகாக நேசி. அப்போ என்ன எவனா போயிருக்கான்னு போட்டு வெளியில் தூக்கி போட்டுடலாம், புடந்தான்றா வாழலாம். இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் இவனோட ரொம்ப அநோனியமாக இருந்துட்டேன், அதனால் அவனை எரிக்கிறது சமாச்சாரம் நான் பண்ணணுன்ற அவன். சரின்னு சொல்லிட்டு அவள் ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டையெல்லாம் அடுக்கி அந்த சதையை மூட்டுறா. சதையை மூட்டும் போது இவன் சொல்கிறான், அந்த உடன்கட்டையை போடுறான்றாங்க. இது என்ன பைத்தியாத்தனமாக இருக்குது, நம்ம தொழிலே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம், நீ அவனோட உடன்கட்டையை ஏறுறேன்னு சொல்கிறியன்ற. இல்லை, நான் என் மனசு உடல் எல்லாமே உயிர் எல்லாத்தையுமே அவங்க அர்ப்பணிச்சிட்டேன் நான், அதனால் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் ஹியர் ஆஃப்டர் சொல்லிடுறாவ. அவன் காலடியிலே கை கூப்பி நின்றுட்டு ப்ரே பண்ணுறான். நெருப்பை வச்சு பார்த்தா இது எரியல. டக்குன்னு அழகான வாலிபன் அவன் வந்து இறந்து போன பையன் முன் போல் 100 மடங்கு பொலிவாகவும் நல்ல ஆபரணங்களோடு எழுந்து வரான் சிதையிலேருந்து. எப்படி எழுந்து வந்து மகாவிஷ்ணுவாக காட்சி அளிக்கிறான் அவனுக்கு. கண்டகிக்கு அந்த வாலிபன் மகாவிஷ்ணுவாக 4 கரங்களோட சங்கு சக்கரம் வர பையந்தெல்லாம் வச்சுட்டு காட்சி அளித்து கண்டகியை கூப்பிட்றாரு. நான் வந்து உன்னை வந்து ரொம்ப விரும்பினேன், உன்னை இது பண்ணுறதுக்காக வந்தேன், நான் உனக்கு வந்து அனுகிரகம் பண்ணேன், என்ன வேணும் கேளுறேன். அவள் சொல்கிறான், வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் வேண்டாம், உங்களோடய நான் இருக்கணும்னு சொல்லி வரம் வாங்குறேன் மகாவிஷ்ணுக்கிட்ட. சரி சொல்லிவிட்டு அப்போ தான் இந்த கதை இப்படி இருக்குது சக்தி பீடத்து கதையில். ஆனால் பிருந்தாதேவியினுடைய சாபத்தினால தான் அவர் வந்து சாலக்கிராம மலையாக மாறுறார். துளசி வந்து துளசியோட ஹஸ்பண்டு ஜலந்தரன் ஒருத்தர். அவன் வந்து இந்த மாதிரி அவனோட சண்டை போடுமா தோக்கடிக்கவே முடியல. பிருந்தாதேவியனுடைய கற்பின் மகிமையால் ஜலந்தரனை சாவடிக்கவே முடியல தேவர்களால். அப்போ பரமேஸ்வரன் சொல்லி நாராயணன் பரமேஸ்வரன் பிளான் பண்ணுறார், அந்த பிருந்தாவோட கற்பை சூறையாடிடுங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறார்,
நாராயணன் அவனை ஜலந்தர் நாட்டமே அவன்கிட்ட போயிடுறான். அவளும் வந்து அவனை கட்டி அணைச்சி அந்த பத்து கழிச்சு போகிறான். இங்கே வந்து ஹிஎஸ் பிகம் வீக், ஜலந்தரன் வீக் ஆகிடுறான். சிவனோட சண்டை போட்டு சிவன் வந்து அவனோட தலையை கொய்து தூக்கி போடுறார். அது வந்து கரெக்டாக துளசியோட மடியில் வந்து விடுறது. இது அந்த துளசி மகாத்மியத்தை கதையில் வருது. ஸோ அந்த மாதிரி விழும்போது அப்போ பார்க்குறேன், விஷ்ணு பார்த்து பார்க்குறேன், உனக்கு இவ்வளோ நான் வந்து இவ்வளோ பூஜை பண்ணனே, உனக்கு அவ்வளோ பக்தியாக இருந்தனே, என்னை போய் ஏமாற்றிட்டே நீ அப்படின்னு சொல்லி நீ கல்லா போன்னு சபிச்சிடுறான். ஸோ அவர் தான் வந்து சாலக்கிராம மலையாக மாறுறார் மகாவிஷ்ணு. அந்த பட் இந்த கதையில் எப்படி வருதுன்னா, கண்டிகைக்கு வரம் தர்றார் யார் மகாவிஷ்ணு. கண்டிகை வரம் கொடுத்து அவள் கேட்குறா, நான் உன் கூடவே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நான் இருக்கணும், வேறு எதுவுமே லைஃப்பில் வேண்டாம்னு சொல்லும்போது என்னை ஒட்டி நான் வந்து மலையாக மாறிட்டேன், மலையை துளசியினோட சாபத்தினால வரப்போகிறேன், அதனால் நீ வந்து நதியாக மாறுன்றார். ஸோ அந்த கண்டிகை நதி இந்த சாலக்கிராம மலையை ஒட்டியே சுற்றி வருது. அங்கே வந்து வஜ்ரக்கிரீடம் ஒரு பூச்சி, அந்த பூச்சி வந்து எல்லாத்துலேயும் எப்படி சாலக்கிராம மலை முழுக்க தொலைச்சின்னு போய்டுறது. ஒரு சின்ன பூச்சி தான் அது, கர்மாம்பூச்சியோட கொஞ்சம் அவ்வளோ பெருசு இருக்காது, அதில் 100ல் 1 மடங்கு தான் இருக்கும். அது வந்து ஷார்ப் எட்ஜஸோடு இருக்கும். அதுதான் வந்து அந்த கல் உள்ள பூந்து கொடை குடைஞ்சு அதில் சங்கு சக்கரம் இதெல்லாம் உண்டாக்குறது. அதுதான் அதனால் ஒவ்வொரு சாலக்கிராம கல்லுலேயும் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அது எப்படி ஒரிஜினலாக இல்லையா டெஸ்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கான். அதில் ஜபல்பூர் நகராசிரமாக கிளியராக கொடுத்துருக்காரு. ஒரு சாலக்கிராம கல்லில் பாலுலேயோ இதிலே போட்டு அது அரிசியிலேயே போட்டு வச்சு திருப்பி முதல்ல எடை போடணும், அப்புறம் எடையை போடணும். டெஃபினட்டாக கூடியிருக்குமா இந்த எடை. ஸோ தட் இஸ் ஒரிஜினல் சாலக்கிராமம். எடை கூடலைன்னா வந்து சாலக்கிராமம் கிடையாதுன்றார் அவர். ஸோ இதுதான் ஒன்றாவது டெஸ்டிங் ஃபேக்டர். ஹவு டு டெஸ்ட் சாலக்கிராமம் சொல்லும்போது, ஏன்னா அந்த புழுக்கு வந்து வஜ்ரக்கிரீடத்துக்கு புழு தான் சொல்கிறாங்க. அந்த புழுவில் பார்க்கறது போது வேறு பூச்சி இடம் தான் இருக்குது. அது வந்து பல ஆண்டுகள் உயிர் வாழும் அது. அதனால தான் அதுக்கு திருமஞ்சனம் பண்ணுறது, பாலை ஊற்றுறதுன்னு சொல்கிறது. ஸோ ஆற்றுக்குள்ள வச்சுருந்தா பரவல் நதிக்கெல்லாம் போடக்கூடாது, மகாபாவும் அது. தினம் வந்து பாலை விட்டு அபிஷேகம் பண்ணோம், தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணோம். அது எப்பயுமே நீர்நிலையில் இருக்கணும் அது. ஸோ அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் அந்த வீட்டுக்கு செல்வமெல்லாம் கொழிக்கும். அதுக்கு பரவலை கட்டி போட்டு ட்ரையாக போட்டு செத்து போய்டும் அது உள்ள. ஸோ வீடை தொடச்சிட்டு போய்டும். சாலக்கிராம கருவா நித்தியப்படி அதுக்கு வந்து நீரும் சுத்த ஜலமும் பாலும் விட்டு அதுக்கு அரைச்ச சந்தானத்தை விட்டு அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு சாலக்கிராமத்து. ஸோ இந்த சாலக்கிராமத்தை சொல்லும்போது பலவிதமான சாலக்கிராமங்கள் சொல்கிறது. நான் கூட இது நிஜமாக நினச்சிப்பேன். சில பேர் சயின்டிஸ்ட்லாம் ஃபாசில்னு சொல்ல முடியாது. எல்லாமே உருண்டையாக இருக்குமா ஃபாசில், உள்ளே இருக்குது ஓட்டை. அதை உடைச்சி பார்த்தா ஒவ்வொன்றுத்துலேயும் இருக்கிற ரவுண்டா அது விதமாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த இதில் வந்து காண்டகி நதியிலிருந்து சாலக்கிராமம் கிட்டுவதா, அந்த நதியே சாலக்கிராமி என்ற வழக்கு. அந்த கிராமமே சாலக்கிராமம்னு பேர். அங்கே இருக்க கிராமம், இங்கே சாலி கிராமம் இங்கே இருக்குது மெட்ராஸில், அது இல்லை, இது சால கிராமம். சில பேர் சாலி கிராமம் இருக்காங்க, சாலின்னு சென்னையில் இருக்கிறது, அது இல்லை. இது வந்து சால கிராமம்னு கிராமமே இருக்காங்க. பிரம்மவர்த்த புராணம் குக்கிராம சால கிராமத்தை எடுத்து கிடைப்பதாலோ ஆசிரம கூட்டத்தாலோ சைலம் எனப்படும் மலை தாதிவிலிருந்து வெளிப்படுவதாலோ கற்களுக்கு சாலக்கிராம கற்கள் பெயர். சாலக்கிராமம் அகப்படும் பிரதேசம் முழுவதும் ஒரு காலத்தில் 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சமுத்திரமாக இருந்ததாம். அந்த இதை நேக்கியாஸ் கடல் என்று குறிப்பிட்டனர். கடல் வெற்றி போனதால் கடற்பூச்சிகளின் ஓடு அல்ல உடல்கள் இப்போ சாலக்கிராமம் வச்சு சயின்டிஸ்டோட இது, அது விட்டுருங்க, நமக்கு வேண்டாம். இதில் 3 வகை உண்டு. உடையாமலும் துவாரம் இல்லாமலும் கூழாங்கல் போன்று வழவழப்புடன் இருப்பது ஒரு வகை. செறிப்பாதி உடைந்து உள்ளே சக்கரம் போன்ற அமைப்படங்கிறது 2வது வகை. 3வது வகை வந்து துவாரம் சக்கரம் ரேகைகளை தென்படும் ராஜாதான் 3வது வகை. ஒரு சாலக்கிராமத்தில் முதலில் எடை போட்ட பின் அதில் பால் அரிசியில் வைக்க வேண்டும். அதன் பின்னர் நிறுத்து பார்த்தா எடை சற்று கூடியிருக்கும். இத்தகைய சாலக்கிராமங்களே பூஜைக்கு உகந்தவை. சாலக்கிராமங்களுக்கு அவற்றின் வடிவத்தை பொறுத்து பல்வேறு பெயர்கள் உண்டு. கிருஷ்ண சாலக்கிராமங்களில் 16 வகையும், நரசிம்மத்தின் 13 வகையும், ராமரில் 12 வகையும், நாராயணில் 9 வகையும், கோபாலனில் 8 வகையும், கூர்மத்தில் 4ம், பாராகம் மற்றும் சுதர்சனத்தில் 4ம் என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கேற்ப லட்சுமி நாராயணன், வாசுதேவன், அனிருத்தன், சந்தான கோபாலன், லட்சுமி நரசிம்மன், லட்சுமி வராக, ஜனார்தனர் என்று
பல திருநாமங்களாலும் இது வந்து மாறுபடுறது. ஸோ ஸ்பரிச தோஷமற்றதும் புனித கண்டகி நதியில் கிடைப்பதுமான சாலக்கிராமங்கள் அனைவராலும் பூஜிக்கத்தக்கது. ஓ நமோ நாராயணாய என்ற புனித மந்திரத்தால் தண்ணீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பாலை விட்டு அபிஷேகம் பண்ணி திருப்பி இந்த சுத்த ஜலத்தை பண்ணி அதுக்குன்னு துணி வச்சு தொடச்சி அதை வந்து டப்பாவில் போட்டு வைக்கணும். அது எல்லாம் சீட்டு கிட்டாலும் தொடக்கூடாது. அதை ஸோ குளிச்சு தான் தொடரணும். அதை வைணவத்தில் 108 திவ்ய தேசங்களில் 106வது போற்றப்படும் அந்த திருத்தலம் காளி கண்டகி நதியில் உள்ளது. இதே முக்திநாத் என்பர். ஸோ முக்திநாத்திலிருந்து என்ன இருக்க, நரநாராயணரோட அம்சமான அந்த விஷ்ணு பகவான் அங்கே இருக்கார் முக்திநாத்தில். ஸோ முக்தி நாராயணன் பேர். பரந்தாமன் கண்ணிறந்த காட்சி அளிக்கிறான். அங்கு நேபாள தலைநகர் காட்மண்டுவிலிருந்து 106 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனித்தலை கோதி வெள்ளி நகை உதிர்க்கும் இமயமலை தொடரான தவளகிரி பிராந்தியத்தில் உள்ளது இத்தலம். காட்மண்டுவிலிருந்து கார் மூலம் பொக்காரா என்ற இடத்தை அடைந்து அங்கிருந்து நடந்தோ மற்ற குதிரை அல்ல ஹெலிகாப்டர் மூலமாக முக்திநாத்தை அடையலாம். ஸோ முக்திநாத்னு 20 கிலோமீட்டரில் உள்ளது இது தாமோதர் குண்டம். கடல் மட்டத்திலிருந்து 3710 உயரத்தில் உள்ள முக்திநாத் ஊருக்கு 500 அடி உயரம் உள்ள குன்று பகுதிகளில் முக்தி நாராயணன் திருக்கோவில் உள்ளது. இந்த மாதிரி நிறைய சொல்லப்படுறது. கருவறையில் கேசவன் கண்கொள்ளா சேவையை சாதிக்கிறான். இது வந்து பனிகாலத்தில் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து வேற இடத்த கொண்டு வச்சுடுறான் அந்த சுவாமியை. இங்கு ராமர், ஜானகி, ராமானுஜர் ஆகியோருக்கு சந்நிதிகள் உண்டு. பல யுகங்களாக இடைவிடாமல் கருவறையில் ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கும் அதிசய ஆலயம் முக்திநாத். எப்பவுமே அங்கே ஜுவாலை எரிஞ்சுட்டே இருக்குமா, அதுவும் இருக்குன்னு சொல்கிறார். பாரத நாட்டில் உள்ள பூரி, துவாரகா, அயோத்தி, பத்ரிநாத் ஆகிய தலங்களை தரிசித்த பின்பு முக்திநாத் கஷேத்திரத்தை தரிசிக்க வேண்டும் என்று மரபு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த ரிதும்பரா தேவியினுடைய பவர் இருக்குது சொல்லப்படுறது. இவளுக்கு வந்து திருப்பியும் சொல்கிறேன், 4 திருமுகங்கள், 8 கைகள். அம்பாள் வந்து பச்சை வர்ணத்தோடு இருக்க, புலி வாகனத்தில் அமர்ந்திருக்கா. இந்த ரூபம் எங்கே இருக்குது? அம்பாஜி கோவில் இருக்குது. 9வது சன்னதியாக வருது. சுற்றி வருது 51 சன்னதி. நடுவில் காமாட்சி அம்மன் இருக்குது. இது வந்து இந்த அம்பாஜி கோவில் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. இதை சொல்லி இந்த 267 266வது இது வந்து நான் நிறைவு செய்கிறேன்.